இந்தியாவின் தாய்நாடு இந்தியர்கள் அனைவரும் என்னுடன் பிறந்தார்கள். என் தாய் திருநாட்டை நான் உளமாற நேசிக்கிறேன். உட்காரு உட்காரு. வீட்டு பாடமெல்லாம் முடிச்சிட்டீங்களா? கௌதம் என்ன பண்றீங்க? படம் வரைஞ்சிட்டு இருக்கிறியா? படிக்காம படம் வரைஞ்சிட்டு இருக்கிறியா? பெஞ்ச் மேல நெல்லு. மீதியை நாளைக்கு நடத்துறேன். அடுத்த வகுப்பு என்ன வகுப்பு? கணக்கு பாடம் சார். கணக்கு பத்தி எடுத்து சொல்லிட்டு போறேன். இன்னைக்கு போறேன், அங்கேயே நெல்லு, பெஞ்ச் மேல நெல்லு. என்னடா பசங்களா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் வணக்கம். உட்காருங்க உட்காருங்க. என்னடா உன்னை பத்தி நிறைய கம்ப்ளைண்ட் சொல்றாரு வாத்தியாரு. என்னடா செஞ்சிட்டு இருந்த? என்ன செஞ்சியோ அதை அப்படியே எடுத்துட்டு வா. எடுத்து வாடா. ஓ, படம் வரைஞ்சிட்டு இருந்தியா? ஏண்டா படம் வரையணும்னா உனக்கு ரொம்ப ஆசையாடா? ஆமாம் சார். சரி, நீ வரைஞ்ச படத்துல என்கிட்ட வந்து காட்டுறா. சரிங்க சார். சார் வணக்கம் சார். வாடா சார். இன்னைக்கு வரைஞ்ச படம் சார். நல்லா வரைஞ்சிருக்கியாடா. வாங்க சார். யாராவது? சார் வணக்கம் சார். வணக்கம்டா. சார் நேற்றுக்கு வரைஞ்ச படம் சார். அப்படியாடா சார்? உன் திறமைக்கு ஒரு நல்ல காலேஜ் இருக்குடா. அந்த அட்ரஸ் தரேன், அங்க போய் நீ படிடா. உன் ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும்டா. இந்தா. இந்நாட்டிற்கான சிறந்த ஓவியர் விருது ஓவியர் கௌதமிற்கு வழங்கப்பட்டுள்ளது. சார், உங்களை பத்தி நியூஸ் இந்த புக்ல வந்திருக்கு சார். என்ன பத்தி புக்ல வந்திருக்கா? ஓ, ஓவியர் கௌதமிற்கு சிறந்த ஓவியருக்கான விருது, அரசு அறிவிப்பு. இந்த அளவுக்கு நான் வர்றதுக்கு என்னுடைய பள்ளி காலங்களில் மணிவாத்தியார்னு ஒருத்தர் தான் எனக்கு இம்ப்ரெஷன். எனக்கு இதை பண்ணு, இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி வழிகாட்டியாக இருந்தவர். ஸோ இந்த விருது அவருக்கு நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். என்னை மாதிரி எத்தனையோ மாணவர்கள், எத்தனையோ மணிவாத்தியார்களால் வாழ்க்கையில் மேலே மேலே உயர்ந்துக்கிட்டே இருக்காங்க. முகம் தெரியாத மாணவர்கள், முகம் தெரியாத ஆசிரியர்கள் மூலமாக மென்மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த முகம் தெரியாத ஆசிரியர்கள், வளர்த்துவிடும் மாணவர்கள் நல்ல முறையில் வளர்ந்து அவர்களுக்கும் அவர் கற்றுக் கொடுத்த ஆசிரியர்களுக்கும் நல்ல பேர் எடுத்து தர்றாங்க. அது அந்த முகம் தெரியாத வாத்தியர்கள் தான் உண்மையான ஹீரோக்கள். நன்றி. சரிப்பா, எல்லாரும் பாடத்தை கவனிங்க. தம்பி, நீ எந்திரிச்சு சொல்றா.